காலை பிரேக்லேயும் கிளச்லேயும் வச்சு முதல்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நவுண்டதுக்கப்புறம் காலை மாற்றிக்கணும். பேர் என்ன? ஹரிஹரன். ஓகே, ஹரிஹரன் ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. இன்றைக்கி டுடே 10th கிளாஸா? 11th கிளாஸ். ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. போட்டு ஒரு யூ டர்னு, ஒரு ரவுண்டு, ஒரு லெஃப்ட் ஹேண்டு கொடுக்குறேன். 3மே கொடுக்குறேன். சரிங்களா? 3மே நீங்கள் 10th கிளாஸில் பாதி கிராஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? 20 கிளாஸ் இருக்குது, பாதி பெண்டிங்கில் இருக்குது. இந்த பாதி கிளாஸில் உங்களுடைய டிரைவிங் என்னென்ன லெவலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணும்போது உங்களுடைய அந்த இது மட்டும் பார்த்துக்குங்க. ரைட்டில் இந்த இது மறைக்க தான் பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே. பேண்ட் மட்டும் மறைக்காமல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓகே. கரெக்டாக இருக்க காலு? ஓகே. காலு பிரேக்கும் ஆக்சிலேட்டருக்கும் நடுவில் கொஞ்சம் பெடல் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்கும் நடுவில் இப்படி தூக்கிங்க. இப்போ இதான் பிரேக்கு, இதான் ஆக்சிலேட்டர்னா இப்படி வச்சுக்கிட்டு காலம் இப்படி வச்சுக்கோங்க. சரிச்சு ரேஸ் போகும்போது லைட்டாக அப்படி போங்க. பிரேக் வரும்போது லைட்டாக அப்படி வாங்க. சரிங்களா? உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள்னு பாருங்கள். கால் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் பிரேக்கில் வச்சு இப்படி எடுங்க. சரிங்களா? மெதுவாக எடுங்க. அப்படி ரைட் லெஃப்ட்டு வியூ கரெக்டாக பார்த்துங்க. எப்போவுமே ஃபஸ்ட் கியரில் ரேஸ் போடாமல் எடுக்கிறது தான் பெட்ரு. சரிங்களா? போயிடுங்க. ஒரு யூ டர்னு, ஒரு லெஃப்ட் டர்னு, ஒரு ஸ்ட்ரெயிட்டு. ஏன்னா 3மே இந்த வீடியோவில் கொடுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. கியர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக அந்த கார் இருக்குல்ல, அந்த காரை கிட்ட போயிடுங்க. ஆட்டோ வருதா? வர கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி போய்டுங்க. ஓரமாக ஹார்ன் அடிச்சுட்டு போய்டுங்க. ஓரமாக ஒதுங்கிடுங்க. எப்போவுமே யூட்டனுக்கு வர போகிறீங்கன்னா வண்டியை ஒதுக்கிடுங்க. ஒதுக்கிட்டு நேராக அப்படி பார்த்துட்டு போய்ட்டுருங்க. லெஃப்ட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த ஆட்டோ இங்கே யூட்டனுக்கு வேண்டி வரும் சம்டைமில். அதை நீங்கள் கவனிச்சுக்கிறணும். சரிங்களா? நம்ம இப்போ செகண்டில் போகிறோம், யூட்டர்னில் நிறுத்த போகிறோம். நிறுத்தி தான் கீரை வந்து ஷிஃப்டிங் பண்ணணும். எப்போவுமே நிறுத்தாமல் ரன்னிங்லேயே ஃபஸ்ட் கியர் போட முயற்சி பண்ணக்கூடாது. இப்போ அங்கே போய் நிறுத்தலாம். நிறுத்துறதுக்கு நீங்கள் முதல்ல எதை யூஸ் பண்ணுவீங்க? கிளச்சு, பிரேக்கு. நிறுத்துறதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோலியே ரன்னிங்கில் கீரை மாற்றலாம். ஆனால் ஃபுல் ரன்னிங் இருக்கும்போது கீரை மாற்றக்கூடாது. நிறுத்திட்டு 2 சைடும் பாருங்கள். ஆட்டோ வருதான்னு பாருங்கள். ஒரு ஆட்டோ வருது, அதுக்கு பின்னாடி ஒரு பைக் வருது. அப்போ இந்த ஆட்டோவுக்கு பின்னாடி பைக் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருதான்னு பாருங்கள். ஓகேவா? இன்னொரு பைக் வருது. இப்போ நம்ம மூவ் பண்ணோன்னா கிளச்சு, பிரேக்கு தான். நீங்கள் மூவ் பண்ணி காட்டுங்க. கிளச்சு வந்து வைப்ரேட் பாயிண்ட்டு, பிரேக் வந்து லூஸாக இருக்கணும். அப்போ ஸ்டீரிங்கை வந்து உங்கள் ஸ்டைல்லையே 1, அதே மாதிரி 2 அதோடு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு 2 வாட்டி நேராக வரும்போது ஃபாஸ்ட்டாக எடுத்து விடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நேராக போகலாம். நீங்கள் ஒரு யூ டர்ன் முடிஞ்சிச்சா? அப்புறம் அங்கே போய்ட்டு இன்னொரு யூ டர்ன் பண்ணிட்டு திரும்ப ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட் எடுக்கணும். செகண்ட் கியர் யூ டர்ன் நம்ம கரெக்டாக போட்டிங்க ஸ்டேரிங்க. சரிங்க? நான் சொல்லிக் கொடுக்காமே நீங்கள் என்ன பண்ணீங்க? 2 வாட்டி கரெக்டாக ஹேண்டு சேஞ்ச் பண்ணி கரெக்டாக போட்டிங்க. ரைட்டில் மாறிக்கோங்க. நேர் ரோடு கவனிச்சுட்டு கோடுக்குள்ளே இருங்க. எப்போவுமே ஓட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். இதே 2ல் தான் போகிறீங்க, 2க்குள்ளே ஸ்பீட்லேயே போகிறீங்க. அங்கே போய் நிறுத்த போகிறீங்க. நிறுத்தினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்லோ ஸ்பீடில் கீரை மாற்றலாம். வண்டி பிரேக்கில் கொண்டு வந்துடுங்க. ஸ்டாப் பண்ணு. இப்போ கீரை மாற்றிக்கங்க. ஆள் இல்லைன்னா ஆள் வராங்களா இல்லையா? எப்படி வேகமாக போகிறாங்க பார்த்தீங்களா? ஆட்டோ ரேசிங் போடுறாங்க போல. அப்படியே நீங்கள் யூட்டர்ன் போடுங்க. மெதுவாக போடுங்க, அவசரம் இல்லை. அதே கிளச்சு, அதே பிரேக் தான். பிரேக் லூஸாக இருக்கணும். கிளச்சு ஒரு பைட்டிங்கில் எடுத்துக்கணும். 2 வாட்டி தான் கணக்கு. 2 வாட்டியில் வந்துடும். வண்டி வந்துச்சுன்னா வேகமாக எடுத்து விடணும். 1, 2 முடிஞ்சா? இப்போ நேராக போயிடுங்க. நெக்ஸ்ட்டு அப்படி போய்ட்டு அங்கே ஒரு லெஃப்ட்டு, அந்த பிரிட்ஜ் எண்டில் லெஃப்ட்டு திரும்பணும்னா அதுக்கு ஸ்டேரிங் எவ்வளோ கொடுக்கலாம்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்களும் 10 கிளாஸ் ஓடுறீங்களே, உங்களுக்கு 10 கிளாஸில் நான் உங்களுக்கு வேறு ஒன்று தரேன். சரிங்களா? ஒரு ரவுண்டு போர்டு ஒன்று தரேன்.
அப்புறம் வந்து ஒரு பேரி கார்டு ஒன்று தரேன், அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் வருது. சரிங்களா? முதல்ல இண்டிகேட்டர் போடுங்க. அடுத்த வேலை என்னது? கிளச் பிரேக். கியர் செகண்ட் எடுத்துட்டீங்க. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கணும். யோசிக்கும்போது தெரியணும் உங்களுக்கு அந்த இடத்துல வண்டி வரலைன்னா செகண்ட்லேயே நீங்கள் ரெண்டு பகுதியும் லூஸ் பண்ணணும். பிரேக்கும் கிளச்சையும் லூஸ் பண்ணிங்கன்னா மேலே வரைக்கும் போயிடலாம். லூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா போக முடியாது. திரும்பும்போது இந்த எண்டு எப்படி வருவீங்க, ஃபினிஷ் பண்ணுவீங்க. நல்லா ஸ்ட்ரெயிட் வரும்போது எடுத்து விடணும். கரெக்டு, இது ஓகே. சரிங்களா? கரெக்டாக எடுத்துறீங்க. அடுத்தது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தரேன். ஸ்ட்ரெயிட்டாக போகும். நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த ரவுண்டு போர்டில் ஒரு கட்டு. அந்த ரவுண்டு போர்டு கட்டு நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை, அது எப்படி பண்ணுறீங்க பார்க்கலாம். அப்படி போயிட்டே இருங்க. கொஞ்சம் பிரேக் அடிச்சுங்க. ஆள் பக்கத்தில் வந்தாங்கன்னா கொஞ்சம் பிரேக் அடிச்சுங்க. ரெண்டு சைடு பேரிகார்டு நடுவில் போகிறீங்க. அப்போ ஸ்லோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. போயிடுங்க. ரைட்டில் ரவுண்ட் போர்டு எடுத்துக்கலாம். கீர் விழலை. என்ன ரீசன் பாருங்கள். என்ன ரீசன்? ஃபுல் கிளச். இப்போ கீர் 1 எடுத்துக்கலாமா? யூட்டனுக்கு கரெக்டாக இருக்குமா? ஓரம் ஒதுங்கலாமா? கரெக்டாக போயிட்டே இருங்க. நீங்கள் நிறுத்தக்கூடாது. நமக்கு வந்து ஃப்ரீ ரைட்டு. சரிங்களா? எப்போவுமே இந்த யாரும் சிக்னலை பார்த்து நிறுத்தக்கூடாது. இந்த இடத்துல யூட்டன் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்லேயும் பண்ணலாம், செகண்ட்லேயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும், செகண்டில் பண்ணால் ஸ்பீடாக பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறீங்க. கரெக்டாக? வண்டி வருதான்னு சொல்லி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கொஞ்சம் ரேஸ் பண்ணி செகண்டில் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ரேஸ் பண்ணி பண்ணணும். ரேஸ் பண்ணி இப்போ செகண்ட் போட்டு செகண்டில் பண்ணு. செகண்டில் பண்ணும்போது முதல் இருந்ததோட கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். புரியுதா? முதல்ல ஸ்லோவாக பண்ணிங்க. இப்போ அதோட கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். அவ்வளோதான். அங்கே போலீஸ் வேன் நிற்குது, பார்த்துக்கோங்க. கிட்ட வரைக்கும் போங்க. இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் எடுத்துக்கங்க. லெஃப்ட் எடுக்கும்போது இங்கே நல்லா கவனிங்க. ஓகே. இப்போ யூ டர்ன் கரெக்டாக பண்ணிட்டீங்க. சரிங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் வந்துடுங்க. இப்போ அந்த பேரிகார்டு இப்போ செகண்டில் இருக்குது. அந்த பேரிகார்டுக்கு செகண்ட் ஓகே தான். மோஸ்ட்லி ஃபஸ்ட் எடுத்தால் ரொம்ப ஸ்லோ பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ செகண்டில் நீங்கள் கட் பண்ணணும்னா பேரிகார்டு உள்ளே போகும்போது முதல்ல எந்த பகுதி ஃப்ரீயாக இருக்கோ அந்த பகுதியில் ரைட் கட் பண்ணணும். இங்கே கரெக்டாக? இப்போ இந்த பகுதியில் ஃப்ரீயாக இருந்தால் இங்கே ரைட் கட் பண்ணணும். இப்போ அந்த பகுதியில் ஃப்ரீயாக இருந்தால் அந்த பக்கம் ரைட் கட் பண்ணணும். அப்போ பேரிகார்டு விட்டு வெளியே வந்துட்டோம். இது நிறைய பேர் வந்து ஒரே கன்ஃபியூஸ் இருக்காங்க. பேரிகார்டில் வந்து நம்ம நேராக போகலாமான்னா கஷ்டம். அப்போ பேரிகார்டை பொறுத்தவரை இப்படி தான் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம எந்த பகுதியில் முதல் ரைட் ஃப்ரீயாக இருக்கோ அந்த ரைட்டில் எடுத்துக்கணும். ரெண்டாவது பகுதி எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அந்த லெஃப்ட் எடுத்துக்கணும். மூணாவது ஒரு ரைட் எடுத்துக்கணும். அப்படி 3 வாட்டி நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உள்ளேருந்து வெளியே வர முடியும். 3 டைமு. சரிங்களா? நேரம் போய்டும். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் கியர் போடும். மோஸ்ட்லி அந்த கன்ஃபியூஸ் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த பேரிகார்டில் வந்து நேராக போக முடியுமானா நேராக இருக்கிற பேரிகார்டில் நேராக போடலாம். ரெண்டுமே ஆப்போசிட் இருக்கும்போது ரெண்டுமே 1 by 1 கிராசிங்கில் இருக்கும்போது 3 கட்டிங் பண்ணணும். ஒரு கட்டிங் லெஃப்ட் ரைட்டு ஃபஸ்ட்டு. எந்த பேரிகார்டு முதல்ல இருக்கோ அந்த பேரிகார்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கியர் சேஞ்ச் பண்ணலாமா? என்ன கியர்? செகண்ட் கியர். அப்போ டேர்னிங்கை வந்து செகண்ட் கியரில் பண்ணோன்னா ரொம்ப நல்லா ஸ்லோ பண்ணி அந்த பாயிண்டில் தான் வெளியே எடுக்கணும். காலைங்க ரெண்டையுமே கரெக்டாக லூஸ் பண்ணிங்கன்னா டேர்ன் கரெக்டாக உள்ளே வரும். வண்டி உள்ளே வரும்போது நீங்கள் மைல்டாக ஒரு ரேஸ் கொடுக்கணும். அப்போ தான் வண்டி உள்ளே வந்து வெளியே திரும்பும். கரெக்டாக? இதோட ஓரமாக அப்படி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டடி பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணு. ஓகேவா? உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு? அந்த ரவுண்டு புதுசா? ரவுண்டு போட்டு புதுசு. இதான் இப்போ தான் பண்ணீங்க? யூட்டர்னும் பண்ணதில்லை. யூட்டர்னுக்கு நான் கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு 10 கிளாஸில் ஒரு சின்ன கண்ட்ரோல் வந்ததுனால நான் என்ன பண்ணேன், வீடியோ வச்சேன். இல்லைன்னா நான் 15 கிளாஸ் மேலே தான் வைப்பேன் வீடியோ. சரியா?
நல்லா பண்ணீங்க 2 பேரும். நீங்கள் பண்ணிருக்கீங்க, அவரை பார்க்கலாம். சரிங்களா? சரி வாங்க.